நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அதாவது பாரதி வந்து ஆதியோட லவ்வை ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. அதாவது நம்ம பாரதி வந்து ஆதியோட லவ் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி எல்லாருமே டிஸ்சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாரதாம்மா, சரிப்பா நீ பாரதியையும் தமிழையும் கூட்டு வா, நான் கிளம்புறேன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னாடி போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம பாரதிகிட்ட வந்து ஆதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து சொல்கிறாரு, இந்த இந்த நேரத்தில் வந்து உங்களை தனியாக விட்டுட்டு போக வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரதி. என்ன இருந்தாலும் சூழ்நிலைனால நான் போய் தானே ஆகணும். ஆனால் நான் போய் எங்கள் அம்மா கிட்ட வந்து உங்களை பற்றி எடுத்து சொல்கிறேன். நான் போய் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து வந்து நான் வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு உங்களையும் தமிழையும் எங்களோட வாழ்க்கையில் இணைச்சிக்கிறேன். நான் அவங்க 2 பேர்த்தையும் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு. உடனே பாரதி வந்து அமைதியாகவே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம ஆதி வந்து கேட்குறாரு, என்ன பாரதி அமைதியாகவே இருக்கீங்க, உங்களுக்கு இது ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாரதி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து அப்படி மெதுவாக தலையாட்டுறாங்க, எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்பாடா, உங்கள்கிட்ட லவ் ஓகே வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. என்ன வருத்தம் அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்டோன்னையும், ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து உங்கள்கிட்ட அந்த உருன்னு ஒரு முகம், அதுக்கடுத்து உங்கள் முகத்தில் ஒரு பயங்கரமான கோபம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே பழகிட்டேன். இருந்தாலும் இனிமேல் அது வருமா என்னன்னு தெரில, அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம பாரதி வந்து வெக்கப்பட்டு சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி வாங்க கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரிட்டு கிளம்புறாங்க. 3 பேர் கிளம்புறாங்க. அதாவது நம்ம ஆதி, அதுக்கடுத்து பாரதி, தமிழ் இருக்காங்களா, தமிழ் வராங்க. தமிழ் வந்து சென்டரில் வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க. இங்கிட்டு ஆதியோட கையை, அங்கிட்டு வந்து பாரதியோட கையை, 2 பேருக்கு ஒரு லவ் சாங்ஸ் மாதிரி போட்டு அப்படியே பாட்டை போட்டு நடந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த ப்ரோமோவுக்கு இடையில வந்து வெளியில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வேகமாக வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது ஏன் வருது என்ன வருதுன்னு தெரியலை எதுக்குன்ட்டு. நம்ம வந்து முழு எபிசோடு பார்க்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் எதனால் வந்துச்சு அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.